தற்போதைய முக்கிய செய்தி. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் வங்கியில் புகுந்து வங்கி மேலாளரை முன்னாள் ஊழியர் ஆரிவாலால் தாக்கியுள்ளார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை டி நகரில் செயல்பட்டு வரக்கூடிய HDFC வங்கியுடைய மேலாளரை அதே வங்கியில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வங்கியுடைய மேலாளராக இருப்பவர் தினேஷ். இவர் சேல்ஸ் விற்பனை பிரிவுடைய மேலாளராக இருக்கிறார். இதற்கு முன்பாக தினேஷ் அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய கோட்டாக் மஹிந்திரா வங்கியில் பணியாற்றியிருக்கிறார். அதே வங்கியில் பணியாற்றியவர் சதீஷ். இருவரும் ஒரே பிரிவில் பணியாற்றியவர்கள். அந்த வங்கியில் பணியாற்றிய போதே இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த சம்பவத்தில் சதீஷ் ஏற்கனவே தினேஷுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த தகராறு காரணமாக சதீஷை வங்கியிலிருந்து பணியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் தினேஷ் தான் என சதீஷ் அடிக்கடி சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய வங்கிக்கு வந்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இன்று மதியமும் இதே போல அங்கு வங்கிக்கு வந்திருக்கிறார். அப்போது பணியில் இருந்த தினேஷை மறைத்து வைத்திருந்த கத்தியால் காது பகுதியில் வெட்டியிருக்கிறார். அதில் காது துண்டாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதுகு பகுதியிலும் வெட்டியிருக்கிறார். உடனடியாக மற்ற வங்கி ஊழியர்கள் அந்த நபரை சதீஷை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தினேஷ் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சதீஷை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.